பிக் பாஸ் சீசன் 9 ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் வந்தாச்சுங்க. அதாவது இதுக்கு தான் நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க பண்ண எல்லாத்தையுமே வச்சு எப்படி பேச போறாரு, அதுவும் திவாகர் பண்ண அலப்பறையெல்லாம் வந்து என்ன மென்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அட் சேம் டைம் எல்லாத்தையும் வச்சு செஞ்சாரு. திவாகர் அவர்களை பார்த்து டேரெக்டாகவே கேட்டார், எதுக்கு நீங்கள் வந்து முந்திரி கோட்டையா இல்லை வாட்டர்மெலன் சாரா அப்படிலாம் கேட்டார். அதெல்லாம் நம்ம ப்ரோமோலே பார்த்தோம். ஆனால் அந்த 3 ப்ரோமோலே அவர் பார்க்கும்போது வந்து அவரோட இன்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் என்னோட வேலையை இப்படி தான் செய்ய வந்திருக்கேன், நான் வந்து இந்த பூசி மொழிலாம் பேசுறதுக்குலாம் இல்லை, கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் வீக்லேருந்தே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் இந்த கோட் ஷூட்டில் பார்க்கும்போது ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னா எப்படின்னா அந்த ஆரம்பத்துலேயே வந்து அந்த வெயிட்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஷேப்பில் இருப்பாங்களே, கொஞ்சம் ஃபிசிக்கலாக இது பண்ணிட்டு ஒரு மாதிரி மாதம் வந்திருக்காப்புல. முன்னாடி கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பதில் சொல்லலாம், இல்லை உங்களோட கம்ஃபர்டபுள் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டு இல்லைம்மா அவங்களே எஞ்சி நிற்கிறாங்க, நீங்கள் எஞ்சி நிற்க மாட்டேங்கிறீங்க, அப்போ நீங்கள் அதை பிரேக் பண்ண பார்க்குறீங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல ஆதிரியும் வந்து சரி இதெல்லாம் பண்ணால் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வீக்கெண்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இல்லை இது மூலியமாக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சேதுபதி அவர்கள் முதல் வாரத்தில் இப்படி 6 அடித்து தூக்குறாரு, எப்படி வரும் வாரங்கள் என்ன மாதிரி பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டெஸ்டன்ட் வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.